ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங். நான் எப்பவும் போல இன்னைக்கு ஒரு 8:00, 8:30 அப்படி தான் எந்திரிச்சேன். பிகாஸ் இன்னைக்கு எனக்கு வீக்கெண்ட் இல்லையா? பட் இன்னைக்கு தான் ராஜுக்கு நெறைய ஒர்க் இருக்குன்றதுனால, காலையிலேயே ஏதாச்சும் ஒண்ணு சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் தான் பண்ண போறோம். நாங்க ரீசென்ட்டா மில்லட் நெறைய சேர்த்துக்கிறதுனால, இன்னைக்கு வந்து குதிரவாளியில தான் பொங்கல் பண்ண போறேன். ஸோ நான் எப்பவும் போல வாஷ் பண்ணிட்டு லைட்டா ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஊற வைப்பேன். ரொம்ப நேரம்லாம் இல்ல. அப்புறம் நானும் ஒரு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எப்பவுமே நான் பொங்கல் வைக்கும்போது என்னென்ன போடுவேன்னா, ஜஸ்ட் அந்த என்ன மில்லட் போடுறனோ அது, லைட்டா மூங் தால், அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் 3:1 ரேஷியோல நான் எப்பவுமே வாட்டர் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா உள்ள வந்து மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். வேற எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. தாளிப்புக்குமே கீ, அப்புறம் பெப்பர், அப்புறம் ஜீரா, அப்புறமா லைட்டா கறி லீவ்ஸ போட்டிருக்கேன். வேற எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ரேஷியோல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லாயிருக்கும். விசில் வந்து நான் ஊற வச்சதுனால 4 விசில் விட்டுருக்கேன். நீங்க ஊற வைக்கலன்னா 5 விசிலே விட்டுக்கலாம். செம்மையா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து தக்காளி சட்னி வச்சு தான் சாப்பிட்டேன். நீங்க தேங்காய் சட்னி யூஸ் பண்ணீங்கன்னா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சாட்டர்டே மார்னிங் இப்படி தான் போச்சு. உங்க சாட்டர்டே எப்படி போகுதுன்னு கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நானும் ராஜுக்கு பாய் சொல்லிட்டு நான் என்னோட வீக்கெண்ட என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.